ஒரு ஃபேண்டசி கான்செப்டை பேஸ் பண்ணி ரொமான்டிக் காமெடின்னு ஹாலிவுட் படங்கள் ஸ்டைலில் ஒரு நாட்டை பிடிச்சிருக்காரு இயக்குனர் சதீஷ். ஃபுல் ஃபன்னா ஒரு படம் பண்ணுங்கிறதா அவருடைய நோக்கம்னு நினைக்கிறேன். அதை ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக புக்கை கவின் தூக்கி போடணும்னு நினைக்கிறேன். அந்த மாண்டேஜ், அவர் டான்ஸ் கற்றுக்கிற மாண்டேஜ் ரெண்டுமே நல்ல ஃபன். விடிவி கணேஷோடைய பல காமெடிகள் த்ரூ அவுட் சிரிக்க வைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்டாக இருந்துச்சு எனக்கு. அவருடைய பையனா ஆர்ஜே விஜயும் அங்கே சிரிக்க வைக்கிறாரு. இன்டர்வல் பிளாக்கை ஒரு சீரியஸ் நோட்டில் கொண்டு போய் முடிச்சது நல்ல டச்சாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இந்த சீரியஸோட கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா திரும்ப சேஃபாக ஃபன் முறையே திரும்ப வந்துடுறாங்க. அப்புறம் எதுக்கு இன்டர்வல்ல அதை கிளிக் பைட் மாதிரி சீரியஸா காட்டணும் அப்படிங்கிறது புரியல. இதுல சூசைடுக்கு ட்ரை பண்ற கேரக்டரை வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று ஒரு செகண்ட் ஹாஃப்ல அது மொத்தமாவே நல்லா இருந்தது. பட் டூ மச் ஃபன், லைட் ஹார்ட்டட் ட்ரீட்மெண்ட்டுக்கு எமோஷன்ஸை டோட்டலா தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எந்த பாயிண்ட்லயுமே சீரியஸாவே எடுத்துக்க முடியல. கவின், பிரீத்தி ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரியும் நிறைய க்ளோஸ் அப் காட்சிகள்ல செம்மையா இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு லவ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு சாலிடான காரணம் எதுவுமே படத்துல எங்கேயுமே ஒழுங்கா சொல்லப்படல, ஏன்னா எழுதப்படல. இதனால இவங்களுடைய இந்த சோ கால்ட் கான்ஃபிளிக்ட்ங்கிறது சுத்தமா ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்ஸ் கவினுக்கு இந்த பவர் கிடைச்ச அப்புறமும் கூட சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு சுவாரஸ்யமாலாம் இல்ல. தென் ஒரு சீனியர் கேரக்டருக்கான ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வருது. இந்த ஆஹான்னு ஒரு படம் இருக்கு, அதுல இருந்து அப்படியே அந்த ரகுரன் ட்ராக்கை தூக்கி வச்சிருக்காங்க. லைட்டா அது ஒரு போங்கு தான். கிளைமேக்ஸ் ஃபயர் ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ்க்கான பில்டப் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்.